Hello everyone, it's I.Tamizhan, developer, streamer, engineer. நேற்று நம்ம ஃபைவர் பற்றி ஒரு முக்கியமான வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். எப்படி ஃபஸ்ட் ஆர்டர் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி. அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் வந்து என்ன பர்சனல் சொன்னீங்க, என்ன தான் இருந்தாலும் இது உனக்கு வேணால் அப்ளை ஆகும். ஏன்னா உங்ககிட்ட நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது, நிறைய வந்து ரேட்டிங்ஸ் இருக்குது. எங்ககிட்டலாம் ஒன்றுமே கிடையாது, எங்களுக்குலாம் ஆர்டர் வரவே செய்யுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்கள நான் திருப்பி சொல்கிறேன், கொஸ்டின் திருப்பி ஒரு பாருங்க. ஐ மீன் லைக் இந்த டைட்டில் திருப்பி பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் அ ஃபஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஃபைவர் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னேன். ரெண்டாவது வாட்டி நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கூட எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு ஆர்டர் டக்குன்னு கிடச்சது. ரீசன் என்ன, என்கிட்ட நிறைய ரேட்டிங்ஸ் இருந்துச்சுன்னு அர்த்தம். புது அக்கௌண்ட்டில் ரேட்டிங்ஸ் இருக்காது, ஜீரோவில் ரேட்டிங்ஸில் தான் இருக்கும். அப்போது எனக்கு எப்படி ஆர்டர் கிடச்சது? ஹவு இஸ் தட் ஈவன் பாசிபிள்? இட்ஸ் பாசிபிள்னா உங்களுக்கும் பாசிபிள். எனக்கு கிடைத்தது என்றால் அது உங்களுக்கும் கிடைக்கும். அது அப்படிங்கிறது நிறைய படத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியுமா? ஃபைவரில் அந்த ரேட்டிங்ஸ் உண்மையிலேயே முக்கியம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைவரோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இன்றைக்கி கலர் வந்து நான் கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படி இருக்குது, கரெக்டாக தான் இருக்கா இல்லாட்டி ரொம்ப வித்தியாசமாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் நான் வந்து இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஏசியை போட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா எப்பவுமே வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். இன்றைக்கி ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால போட்டு வச்சுட்டு ரெக்கார்ட் அந்த சவுண்ட் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படிங்கிறத சொல்லிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபைவரோட ஒர்க் ஃப்ளோ நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எப்படி ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஃபஸ்ட் விஷயம், நீங்கள் ஒரு கிக்கை வந்து கிரியேட் பண்ணுவீங்க. அந்த கிக்கை கிரியேட் பண்ணிவிட்டு அதை பப்ளிஷ் பண்ணுவீங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைவர் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை நிறைய பேரோட கண்ணுக்கு தெரியுற மாதிரி அப்படியே டிஸ்ப்ளே பண்ணி காட்டுவாங்க. டிஸ்ப்ளே பண்ணுற எல்லாருமே ஐ மீன் லைக் யாரெல்லாம் அந்த கிக்கை பார்க்குறாங்களோ எல்லாருமே அதை கிளிக் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டர் அந்த கிக்கை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. கிளிக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போகலாம். சில பேர் பார்த்துட்டு போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது கிக் நல்லா இருக்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சேட் ஆரம்பிப்பாங்க. சேட் ஆரம்பிக்கிற எல்லாருமே, சேட் பண்ணுற எல்லாருமே ஆர்டர் பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ஆர்டரில் அதில் ஒரு சில பேர் மட்டும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணுற எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆர்டர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணாலும் எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்த எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து டிப் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் டிப் பண்ணுவாங்க. அந்த டிப் பண்ண ஒரு சில பேர் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, டிப் பண்ணதில் ஒரு சில பேர் மட்டும் தான் மற்றவங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு பெரிய ஃப்ளோ இருக்குது. ரேட்டிங்ஸ் மட்டும் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் நல்ல ரேட்டிங்ஸ் வச்சிருக்கேன், பட் எனக்கு ஒரு பிரச்சனை. லைக் ஒரு கிளைண்ட் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன், எங்கிட்ட நல்லா தான் அவங்க பேசியிருக்காங்க. ஆர்டரை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆர்டரை முடிச்சதுக்கப்புறம் ஃபைவர் அவங்க கிட்ட கேட்கும், ஓகே நீங்கள் இப்போ தமிழன் ஒருத்தர் இருந்தார்ல, அவர்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அண்ட் அவங்க ஒரு பின் குறிப்பு போட்டு இந்த மெசேஜை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணவே மாட்டோம், நீங்கள் நம்பி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஆமாம் நான் தமிழன் கூட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் முடிச்சது என்னவோ உண்மைதான், பட் என்ன தெரியுமா, அவர் ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஒரு செல்லர் தான், இருந்தாலும் அவர் ரொம்பவே பிஸியாக இருந்தார்ப்பா, எனக்கு வந்து டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் எனக்கு முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, பட் அவர் வந்து நல்லா தான் முடிச்சு கொடுத்தாரு, ஆனால் 3 நாள் தான் முடிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த டைமில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, நல்ல ரெப்யூட்டேஷன் வச்சிருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது என்ன உண்மை தான், பட் எல்லா ஆர்டரையும் எங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா கம்ப்ளீட் பண்ணி பார்க்க முடியாது. அதில் ஃபைவருக்கு அப்படியே இருக்குது, ஆர்டர் கம்ப்ளீஷன் ரேட்டுனே ஒன்று இருக்கும். எத்தனை ஆர்டர் வாங்குறீங்க, எத்தனை ஆர்டர் முடிச்சு கொடுக்குறீங்க கரெக்டான டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைமில் இது ஃபைவருக்கும் நல்லாவே தெரியும். இது ஒரு கிரைட்டீரியா அப்படிங்கிறதுனால ஃபைவர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைம்ஸில் ஓகே ஃபைன், நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபைவரோட அல்காரிதமில் அவங்க எப்பவுமே அடிக்கடி சேஞ்சஸ் பண்ணுறது உண்டு. ஸோ புதுசாக வர செல்லர்ஸ் வந்து அதிகமாக காட்டுறது உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கிக்ஸில் கீழே இருக்கும் ஃபைவரில் இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இம்ப்ரெஷன்னா உங்களோட கிக் எத்தனை இடத்துல காட்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அதில் எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறதுல இருக்கும். ஆர்டர் எத்தனை பிளேஸ் பண்ணியிருக்கு, எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் உங்களோட அனலிட்டிக்ஸில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போது உங்கள்கிட்ட ஒரு கிக் இருக்குது, அந்த கிக் வந்து 50,000 பேர் பார்க்குறாங்க. 50,000 அப்படிங்கிறது எனக்கும் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேரும் கிளிக் பண்ணுறாங்க, கிளிக் பண்ணுறாங்க, ஆனால் யாரும் ஆர்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அட்ராக்டிவாக எதையோ மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை அது கிக்கோட டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், இல்லை கிக்கோட ப்ரைஸாக இருக்கலாம், இல்லாட்டி அதோட பிக்சர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி கிக்கை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களோட ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, வந்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் யார்? ஹூ இஸ் த ரீசன்? காட்டவே இல்லை, ஃபைவர் உங்களோட ஆர்டரை காட்டவே இல்லை அப்படிங்கிறது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு பொய்யான விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இம்ப்ரெஷன்ஸில் இருக்கும், எத்தனை இடத்துல உங்களோட இது காட்டியிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது வந்து பொய்யில் அவங்க ஃபேக்லாம் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க காட்டியிருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க, ஐ மீன் லைக் ஒரு கிக்கை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட அதை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இம்ப்ரெஷன்ஸில் இருக்கும். அதை பார்த்துட்டு ஏன் பார்க்காம யாருமே வந்து நம்மக்கிட்ட பேசாமல் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் உங்ககிட்ட தான் இருக்கும், நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணணும். அப்போ தான் உங்ககிட்ட ஆர்டர் கிடைக்கும். இது விஷயம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் லைக் வெரி ஃபஸ்ட் டைம் ஃபைவரில் எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, என்னோட லைஃபை சேஞ்ச் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னால. அப்போ அவர்கிட்ட நான் நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே
புதுசு தான் இருந்தேன். நான் வந்து அப்போ ஃபைவருக்கு புதுசு. அப்போ நான் யோசித்தேன், ஓகே நம்ம வந்து சீப்பான ப்ரைஸில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கிறதுனால தான், ஐ மீன் கிக்கு கொடுத்துருக்கிறதுனால தான் நமக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் அது ஒரு மித் தான். எனக்கு ஒரு நாள் வந்து டிஎம்சி கொடுத்து பேசினார், இல்லை நீ நினைக்கிறது தப்பு, நான் அதனால் உனக்கு இது பண்ணல. இன்ஃபேக்ட் நீ லோ ப்ரைஸில் போடும்போது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, உன்னோட சர்வீஸ் குவாலிட்டி வந்து சீப்பாக இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் ஆர்டர் பண்ணேன். பட் இப்போ எனக்கு புரியுது உன்னோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நீ வந்து எனக்கு ப்ரைஸை நீ கம்மியாக போட்டிருந்தேன், எனக்கு அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு வந்து டவுட் தான் கரெக்ட் ஆச்சு தவிர நான் அதனால் அவனுக்கு ஆர்டர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ த திங் இஸ் லைக் வெஸ்டர்ன் கல்ச்சர் படி அவங்க சொன்னது என்னன்னா, வெஸ்டர்ன் கல்ச்சர் படி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரே சர்வீஸை 2 பேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் ஹை ப்ரைஸில் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் போவாங்களாம். ஏன்னா அவங்ககிட்ட வந்து நல்ல இது இருக்கும், லைக் நல்ல குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2 அடிடாஸ் டிஷர்ட் இருக்குது, ஒரு இதில் லோகோ இருக்குது, ஒரு இதில் லோகோ இல்லை அப்படின்னா அந்த லோகோ இருக்கிறத மட்டும் தான் நம்ம வாங்குவோம். ஏன்னா அது வந்து அது ஹை ப்ரைஸில் இருந்தாலும் அதை தான் வாங்குவோம். இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர், இது வந்து நார்மல் நடக்கிற ஒரு விஷயம் தான். இது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்போம்ல. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ த திங் இஸ் நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆர்டர், உங்களோட ப்ரொஃபைலில் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால, நீங்கள் கிளியராக யோசிக்கணும். ஒவ்வொரு கிளைண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும், இப்போ யாராவது ஒருத்தவங்க சேட் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்களேன். ரெஸ்பான்ஸ் டைமிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்குது ஃபைவரில். ஒருத்தர் மெசேஜ் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு உங்களால் எவ்வளோ சீக்கிரத்தில் மெசேஜ் பண்ண முடியும், இல்லை உங்களோட ரெஸ்பான்ஸ் ரேட் எப்படி இருக்குது. இப்போ 100 பேர் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா எத்தனை பேருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க. அவங்க ஐ மீன் லைக் சில பேர் ரிப்ளை பண்ணும்போது அவங்க கொடுத்துருப்பாங்க, அவங்க ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுவுமே வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் ஒன்று என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஆர்டரை தப்பாக நீங்கள் இது பண்ணியிருக்கலாம். ஐ மீன் லைக் கிக்கை நீங்கள் தப்பான கேட்டகரைஸ் பண்ணியிருக்கலாம். இப்போது நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ யாருக்குமே என்ன தேவையில்லை அப்படின்னா, யாருக்கும் இப்போ வந்து எப்படி அந்த ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தேவையே கிடையாது. லைக் என்ன நீங்கள் ஹையர் பண்ணிங்கன்னா நான் உங்களோட கம்ப்யூட்டரில் ஃப்ளாஷ் இன்ஸ்டால் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கிக் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளாஷ்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு, இப்போ யாரும் அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி கிக் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிக் ஆர்டர் கிடைக்கவே செய்யுது. அதே டைமில் எல்லாரும் போடுற ஒரு விஷயங்கள், அதாவது எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இன்ஜினியரிங் படித்து ஐயோ எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. பட் பண்ணலாம், இன்ஜினியர்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லவே இல்லையா. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். மற்றவங்க கொடுக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும். எப்படி உங்களை நீங்கள் யூனிக்காக விஷயங்கள் காட்டுறீங்க. ஒரு வேலைக்கு போனீங்க அப்படின்னா 1000 பேர் வராங்க, ஒரே மாதிரி 1000 இன்ஜினியர்ஸ் வராங்கன்னா அவங்க யார் யூனிக்காக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வேலைக்கு எடுப்பாங்களா, அந்த மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. யூனிக்காக காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் த திங் இஸ் நீங்கள் இருந்து க்ளீனாக யோசிக்கணும். உங்களோட யூனிக்னஸ் என்ன, நீங்கள் எதை வந்து எப்படி யூனிக்காக கொடுக்க முடியும், மற்றவங்க கிட்டேருந்து நீங்கள் எப்படி வந்து வித்தியாசமாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்தந்த விஷயங்கள் அந்தந்த இடத்துல கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் ஒரு பராமரித்து சொல்லுவாங்களே, எதை எப்பப்போ எப்படி பண்ணணுமோ அதை அப்பப்போ அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட கிக் வந்து பிச்சுக்கிட்டு போகும் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்திலேயே வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு குரலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.